சர்ப்ரைஸ் கிஃப்ட்ஸ்னால் எல்லாருக்குமே நிச்சயமாக பிடிக்கும். அதுவும் நம்ம வீட்டுக்காரு சர்ப்ரைஸாக நமக்கு ஒரு பட்டு புடவை வாங்கி கொடுக்க போகிறாருன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஆமாங்க, நெக்ஸ்ட் மந்த் எனக்கு பர்த்டே வருது. ஸோ அதனால் சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பட்டு புடவை என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்துருந்தாரு. என்கிட்ட நிறைய பட்டு புடவை அப்படி கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. கல்யாணத்தப்போ எடுத்ததோடு சரி. அதுக்கப்புறம் 1-2 தடவை ஆனிவர்சரி அந்த மாதிரி எடுத்தார். அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. அதுக்கப்புறம் ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் இந்த ரெட் கலரில் ஃபுல்லாக கோல்டு சரி போட்ட அந்த புடவை தான் வாங்கி கொடுத்தாரு. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு கிடையாது, 5-6. ஆனால் இது இல்லை மேட்ருங்க. கடையை விட்டு வெளியே வந்து தான் மேட்ரு. வெளியே வந்து பார்த்தா மிலிட்ரி ஹோட்டலு. ஆஹா, இன்னைக்குன்னு பார்த்து ஐயோ கடவுளே, வெள்ளிக்கிழமையா போச்சு. ஆனால் இருந்தாலும் எங்கள் ஆயா சொன்னது தாங்க எனக்கு ஞாபகம் வந்தது. நல்ல விஷயத்துக்கு என்றைக்குமே நாள் கிழமை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் உள்ள பூந்து மீன் குழம்பு, கறி குழம்பு, வேக வச்ச முட்டை, ஆம்லெட்டு, ஃபிஷ் ஃப்ரை எல்லாத்தையும் எங்கள் ஆயாக்காக சாப்பிட்டாங்க. நிச்சயமாக சொல்கிறேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருந்தீங்க? உங்களுக்கு எப்படி பட்டு புடவையா கறி விருந்தா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.